கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் SFCயின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை இந்த நாள் நாங்கள் கொண்டு வருகின்றோம். 3 நாள் முகாம்களையும் ஆண்டவர் சிறப்பாக நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். இந்த நாளிலேயும் சோம்பேறித்தனம் ஒரு பாவம் என்கிற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆன்லைன் முகாம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையை கொண்டு வரும். கர்த்தரில் பலப்படை முகாம் நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த 4ஆம் நாள் முகாமையும் ஆசீர் வழங்கி ஜெபித்து ஆரம்பித்து வைக்கும்படியாக நம்முடைய பிரதேச SFCயின் பொருளாளராக இருக்கிற பாஸ்டர் நதானில் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஜெபித்து ஆசி வழங்கி இந்த முகாமை ஆரம்பித்து வைப்பார்கள். அன்போடு அவர்களை நான் அழைக்கின்றேன். ஆண்டோடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் முகாம் 4ஆம் நாளுடைய நிகழ்ச்சி காண்கிற உங்களை யாவரையும் ஆண்டோடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நாட்களின் முகாம்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். உங்களுடைய நல்ல பதிவுகள் கமெண்ட்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாள் முகாமையும் நாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டோடைய பொற்பாதத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். இதற்காக அயராது உழைக்கிற தென் பிரதேசத்தினுடைய SFC அங்கத்தினர்கள் அதோடு சேர்ந்து நமக்கு இந்த முகாமை வழிகாட்டியாக இருந்து நமக்கு உதவி செய்கிற தமிழ் பிரதேச SFC கமிட்டி அங்கத்தினர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே நமக்கு கடந்த 3 நாட்களும் சிறப்பாக முகாம் நடைபெற்றது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலேயும் சோம்பேறித்தனம் என்ற பாவத்தை குறித்த விரிவான செய்திகளோடு ரெவரண்ட் ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்கள் நமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதோடு அதுக்கு முன்பதாக நாம் துதி ஆராதனையோடு இந்த பகுதியை இந்த நாளின் பகுதியை நடத்த இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மாற்றமில்லாத பிரசன்னம் இதோடு கூட இருக்கும்படியாக இதில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் ஒரு முறை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் SFC சார்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு சேர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பதிவுகள் இதன் மூலமாய் வெளிவருவதற்காக அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் செய்து நல்ல வீடியோக்களை இன்னும் எதிர்பாருங்கள். உங்களை ஆவிக்குரியவர்களாக காத்து கொள்வதற்காக இந்த முகாம்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேளையிலும் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமத்திலே கிரியை செய்யும்படியாக முகாமை முழுமையாய் நாம் ஆண்டவர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் ஊழியத்துடைய கடந்த 3 நாட்கள் முகாமையும் சிறப்பாய் ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் நல்ல வாழ வேண்டிய வழிமுறைகளையும் எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தொடர்ந்து இந்த 4ஆம் நாளினுடைய முகாமையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையின் பிரசன்னம் ஆளுகை செய்து வழிநடத்தட்டும். இதற்கு முன்னோடிகளாக இருக்கிற எங்கள் அருமை ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக தமிழ் பிரதேசத்துடைய SFC கமிட்டியினரையும் இணைந்து செயல்படுகிற அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக எங்கள் பிரதேசத்திலும் நடைபெறுகிற இந்த SFC ஊழியத்தை தலைமை வைத்து நடத்துகிற பாஸ்டர் அஜிக்குமார் அவர்களுக்காக அவர்களோடு இணைந்து செயல்படுகிற கமிட்டி அங்கத்தினராகிய எங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்காக இந்த அழிந்து போகிற உலகத்தில் இருக்கிற வாலிப தலைமுறையை எப்படி ஆகிலும் அவர்களை வழிநடத்த வேண்டிய ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தருக்கு ஏற்ற நிலைமையிலே வளர்ப்பதற்குரிய கிருபையும் தந்தருளி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்க போகிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி ஆராதனை ஆசீர்வதியும், தேவ செய்தி ஆசீர்வதியும். அதை எடுத்து பகிர்ந்து கொள்கிற அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையின் பிரசன்னம் இந்த முகாமுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் இருக்க பொறுப்புள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நம்முடைய திருக்கரங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாரையும் பார்ப்பது அதிக சந்தோஷம். கர்த்தர் இந்த 3 நாட்கள் SFC ப்ரோக்ராமில் அதிகமாய் நம்மளோடு இடைப்பட்டார், நம்மளை ஆசீர்வதித்தார், நம்மளோடு பேசியிருக்கிறார். இந்த Day 4 ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் இன்னைக்கு அதிகமாய் நிரப்ப போகிறார். நம்ம இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நின்று ஏசப்பாவுடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் கிருபையும் பலனையும் அனுக்கிரகத்தையும் வல்லமையும் எல்லா விதத்திலும் ஒரு தெளிவின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பேறியுடைய ஆத்துமா எதை விரும்பினாலும் அது ஒன்றையும் என்ன பண்ணாதான், பெற்றுக்கொள்ளாதான். ஆனால் ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற பாடம் அதுதான். நம்ம வாழ்க்கையில சோம்பேறித்தனமா நம்ம இருப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை விரும்பினாலும் அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நம்முடைய ஆத்துமா ஜாக்கிரதை உள்ளதா இருக்கும் என்றால், ஜாக்கிரதை உள்ள ஆத்துமாக்கு கர்த்தர் பெரிய மகிமை உள்ள அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாள்ல உங்களுடைய சோம்பேறித்தன காரியங்களை விட்டுட்டு நான் ஜாக்கிரதை உள்ளவளாக நான் மாற்றப்பட விரும்புகிறேன் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்து ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தி இந்த பாடலை என் கூட சேர்ந்து நீங்க பாடி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டும் என்று சொல்லி பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமே. இருக்கிற இடங்கள்ல நல்ல கைகளை தட்டி ஆமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, சேர்ந்து என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க சத்தமுயர்த்தி, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சேர்ந்து பாடுவோம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க. ஆமென். என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. அப்பா பார்த்து ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி உயிரடைய வேண்டுமே. ஆமென். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, ஓ உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஏசப்பாவை பார்த்து உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னுடைய சோம்பலின் கட்டுகள் எல்லாம் உடையட்டும், உற்சாகத்தால் என்னை நிரப்புங்க. உமக்காக நாங்கள் ஓடிட, உமக்காக நாங்கள் உழைக்க ஆண்டவரே எங்களை வைராக்கியம் உள்ள வாலிபர்களா எங்களை எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆமென். சோம்பலின் கட்டுகள் உடையட்டுமே, உற்சாகத்தாலே நிரப்பிடுமே. சோம்பலின் கட்டுகள் உடையட்டுமே, உற்சாகத்தாலே நிரப்பிடுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சேர்ந்து சொல்லுங்க, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்கிறீங்க? உயிரடைய வேண்டுமே. ஆவியானவரை பார்த்து உயிரடைய வேண்டுமே. நீங்க இருக்கிற இடத்திலேயே உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த ஆமென்
எஸ் லார்ட், உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஓ, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து உயிரடைய வேண்டுமே. We worship you Lord. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. அந்த சரணத்தை நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம். சோம்பலின் கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. நீங்க சொல்லும் பொழுதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்க சோம்பேறித்தனமா இருந்தாலும் அந்த எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு சோம்பேறித்தனத்தால தான் நிறைய காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம். நம்ம வாழ்க்கையில சரியா ஜெபம் பண்ண முடியல. நம்ம வாழ்க்கையில சரியா வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சோம்பேறித்தனத்தால எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்ய முடியாம நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய சோம்பேறித்தனமான கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. அசதியா இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும். எனக்கு உம்முடைய வல்லமையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆமென் உண்மையாய் சேர்ந்து ஆமே. சோம்பலின் கட்டுகள் உடையட்டுமே, உற்சாகத்தாலே நிரப்பிடுமே. உங்க சத்தம் உயர்த்தி ஆமென். உடையட்டுமே, உற்சாகத்தாலே நிரப்பிடுமே. இன்னும் ஒரு விசை. சோம்பலின் கட்டுகள் உடையட்டுமே, உற்சாகத்தாலே நிரப்பிடுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சேர்ந்து சொல்லுங்க என் கூட. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. ஓ, உயிரடைய வேண்டுமே. நல்ல கைகளை தட்டியாமே உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சேர்ந்து உயிரடைய வேண்டுமே. ஓ, உயிர வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை. ஓ, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சொல்லுங்க. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. Worship you Jesus. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஜீசஸ் உயிரடைய வேண்டுமே. ரபா ஷபலா கமரதி அரணமா
ஓ உங்க உயிர் தெழுந்த வல்லமை இப்ப பாடும் பொழுதே அந்த வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஆமே, வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை எல்லா சோம்பேறித்தன ஆவிகள், அசதியான ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விட்டு போ என்று நான் கட்டளை இடுகிறேன். உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. கேளுங்க ஆவியானவரே, கேளுங்க ஆண்டவரே, உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை என்னை சந்திப்பதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை என்னுடைய அசதியான என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே சோம்பலா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி என்னை தொடுவதாக. கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவ பலன் கடந்து வரும் பொழுது எந்த காரியங்கள்ல நீங்க அசதியா இருந்தாலும், ஜாக்கிரதை அற்றவர்களாக இருந்தாலும், என் இயேசுவுடைய வல்லமை கடந்து வரும் பொழுது ஓ அந்த அசதியான காரியங்கள் உங்களை விட்டு மாறும். கரங்களை தட்டி ஆவியானவரே என்னை நிரப்பு. ஓ வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை என்னுடைய ஒவ்வொரு பார்ட் ஆஃப் மை லைஃப்ல உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி ஏசப்பா அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு பாருங்க, படிக்க கூடாத படிக்க சோம்பேறித்தனமாக்கிட்டான். இன்னைக்கு வாழ்க்கை முழுசும் ஏசப்பாவை தேடக்கூடாத படிக்க இன்னைக்கு சோம்பேறித்தனமாக்கி நம்மளை முடக்கி வச்சிருக்கிறான். சோம்பேறித்தனத்தால ஜாக்கிரதையா இருந்தவங்க கூட இன்னைக்கு ஜாக்கிரதை அற்றவர்களாக போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அசதியா இருக்கக்கூடாது, ஆவியில நம்ம அனலா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆவியில அனல் உள்ளவர்களாய், பரிசுத்த ஆவியானவரே என்ன உயிரடைய செய்யுங்க என்று சொல்லி அவரை நீங்க வேண்டி விரும்பி கேட்கும் பொழுது உங்களுடைய எந்த விதமான சோம்பலின் கட்டுகளா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். ஒரு சிங்கத்தை போல் எழும்ப செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவருக்காக உழைக்கிற வைராக்கியமுள்ள வாலிபர்களாய் கர்த்தர் நம்மளை எழும்ப செய்வார். இந்த மாலை நேரத்தில் ஏசப்பாவை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஏசப்பாட்ட, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் தருகிறேன்னு சொல்லி நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே என்னை உயிரடைய செய்யும். எந்தெந்த இடத்துல நான் ஜாக்கிரதையா இருந்து இப்ப ஜாக்கிரதை அற்றவனா இருக்கிறேனோ, அற்றவளாக இருக்கிறேனோ, அந்த இடத்துல என்னை ஒரு விசை உயிரடைய செய்வீராக என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை தொடுவதற்கு இந்த மாலை நேரத்தில் அவர் ஆசையாய் உன் பக்கத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்னை நீங்க தொடுங்க ஆண்டவரே சொல்லுங்க, என்னை தொடுவீராக. ஷபாலதரனமா கபாலதரனமா, ஹல்லேலூயா. ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரே நீங்க எனக்கு போதும் அப்பா, நீங்க எனக்கு போதும் ஆவியானவரே, நீரே போதும். சேர்ந்து பாடுவோம். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாலித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனாலித்தீ. நீரே போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீங்க போதும் ஆண்டவரே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே.
கழுகை போல என்னை எழும்ப செய்தீர். உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். ஓ கழுகை போல என்னை எழும்ப செய்தீர். உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். நீரே போதும். நீங்க போதுமாப்பா, நீங்க போதும் எங்களுக்கு. நீரே போதும் இயேசுவே. உங்க சத்தம் உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களா? நீரே போதும். உங்க வாழ்க்கைகளை அர்ப்பணித்து அப்பாவுடைய பலிபீடத்தில் கொடுத்து, நீரே போதும் இயேசுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுது, நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே, நீரே என் தேவா இயேசுவே, மீட்பா இயேசுவே. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. நீங்க இருக்கிற இடங்களில், ஏசப்பா நீர்தான் என்னுடைய எல்லாமுமானவர், நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய தஞ்சம், நீர்தான் என்னுடைய புகலிடம். இன்னைக்கு என்னை புது வாலிப தம்பியா தங்கச்சியாக ஆண்டவரே, இன்னைக்கு என்னை நீர் ஆண்டவரை மாற்ற போகிறீர். இன்னும் என்னை சந்திக்க போகிறீர். SFC இந்த புரோகிராம்ல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் அசாதாரணமாய் நீர் மாற்ற போகிறீர் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த புரோகிராம்ல, ஆண்டவரே இந்த Day 4 புரோகிராம்ல இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும், அபிஷேகியும், இன்னும் பலனடைய செய்யும். வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட், நம்மளோட SFC ஆன்லைன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்ல உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா உடனே சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட பாஸ்டர்ஸ் அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்க நம்மளோட SFC AG Facebook பேஜை ஃபாலோ பண்ணலையா? ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த Facebook பேஜை உடனே ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே முக்கியமான விஷயம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளோட ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணி உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட நேம், உங்க சர்ச் நேம், பாஸ்டர் நேம் அண்ட் அப்புறம் இதை நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்ற டீடைல்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம் சந்தோஷமா ஆண்டவராக இயேசுவை பாடி ஆராதித்து அகமகிழ ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கும் நிறைய மாணவர்கள் கனவோடும் லட்சியத்தோடும் இருப்பது உண்டு. ஆனால் அதற்கு ஏற்ற விதத்தில் செயல்படாமல் சோம்பேறித்தனமாய் இருப்பது உண்டு. அதை மையப்படுத்தி நல்ல ஒரு ஸ்கிட்டை செங்கல்பட்டு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளே உதவி ஊழியராய் இருக்கிற பாஸ்டர் ஆல்வின் அவர்களும் அவருடைய குழுவினரும் செய்து காண்பிக்க இருக்கிறார்கள். கண்டு மகிழ்வோமாக, ஆசீர்வதிக்கப்படுவோமாக. 2019 வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரிங்க, ஏதோ ஓரளவுக்கு கரெக்டாக தாங்க எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த 2020 லாக்டவுன் வந்தாலும் வந்துச்சு, சுறுசுறுப்பான ஆட்கள் கூட சோம்பேறியாக மாறிட்டாங்க. இந்த கதையிலையும் அப்படிதாங்க ஒருத்தர் தன்னையே அறியாமல் ஒரு பெரிய சோம்பேறி ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சுன்றதை நீங்களே பாருங்க. தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பாடா, அதான் லாக்டவுன் கண்டினியூ ஆகுதுல்ல, நாம் இதுக்கு இப்போ ஒர்க் பண்ணோம், அப்புறம் பார்த்துக்கலாம். டிவி பார்ப்போம், அது வரைக்கும் கொஞ்ச நேரம்.
ஹலோ. கேட்குதா? இப்போ தான் பார்த்து நியூஸு. வேலையா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நான். அதான் நாளைக்கு லாக்டவுன் கண்ட்ரி ஹவுஸ் சொல்லிட்டாங்கல்ல. நீ எடுத்து வை, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமாம் சப்மிட் பண்ணலாம், மட்டும் என்ன ஆக போதான், அதெல்லாம் கொடுத்துக்கலாம். சரி ரைட், ஓகே ஓகே. ஹலோ. இல்லை சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாக்டவுன் தானே இருக்குது, பார்த்துக்கலாம், நாளைக்கு முடிச்சுக்கலாம். அதான் அது டெட்லைன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். மேனேஜர் எதாவது கேட்டாங்கன்னா இவர் முடிப்பார், ஜோசப் முடிப்பார் சொல்லிவிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆமாம் நான் பேசிக்கிறேன். இப்படி தான் இருக்கலன்னு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டைம் பண்ண வேற ஒரு பொறுப்புன்றதே இல்லையா உனக்கு? உன்னை சரி என்ன பண்ணுறதோ. சரி ப்ராஜெக்ட் முடிச்சியா? சார் பண்ணியிருக்கு சார் ஓரளவுக்கு. சரி கொடு. ஃபஸ்ட்டு பேஜே தப்பு. ஸோ சார் முடிச்சிடுவேன் சார். இந்த பேஜ் தப்பு சார் முடிச்சிடுவேன் சார். இது ஒன்று மட்டும் தான் சார் தப்பு, மற்றெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், கரெக்டாக இருக்குது சார். எங்கத்த முடிப்ப நீ? இன்னும் இவ்வளோ இருக்கு, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால கம்பெனிக்கு எவ்வளோ தெரியுமா? சரி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஜிஎம் முடிச்சு திட்டு இருக்காரு, என் மண்டை காயுது. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ வா, உன்னை எங்கேயும் வேலை செய்ய பண்ணிடுறேன். இரு, தயவு செஞ்சு வெளியே போயிரு. யூ ஆர் ஃபயர் அண்ட் ஜஸ்ட் கெட் அவுட். சார் என்ன பண்ணுறீங்க? டேய் சும்மா இருங்கடா, எனக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குது. இப்போ ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ பண்ணதா அப்போ பண்ணியிருந்தா? அதை விடு. சாரை பைபிள் படிக்க சொன்னா என்ன பண்ணீங்க? நீங்களே பாருங்க சார். சார் பாருங்க சார், அங்க பாருங்க சார். பாத்தியா, இது என்ன, இதை விட புது ஐட்டம் ஒன்று இருக்கு. எல்லாரும் கான்ஃபரன்ஸ் காலில் ஜாயின் பண்ணும்போது நீ என்ன பண்ண தெரியுமா? இங்கே பார்.
மிராக்கர்லாம் நடக்கும் தெரியுமா? ப்ரேயர்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு கண்டிப்பாக நடக்கும். ஒரே குசும்பு இவருக்கு. ஏய், நீ பண்ண அட்டுழியத்துக்கு உனக்கு மிராக்கல் வேற நடக்குமா? ஆமாம் நடக்கும், நான் ப்ரே பண்ணியிருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ சூமிக்கில பண்ணதை நான் நீயே pray பாடுறா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் தெரியுமா? என் வேலை டயர்டில் தான் நான் அசந்துட்டேன். தெரிஞ்சா பேசுங்க நீங்கள் 2 பேரும், ஓவராக பேசாதீங்க. என்ன அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்? நீ எங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு ஒன்று அங்கேருந்து தொத்தி விட்டாங்க. சண்டே உனக்கு லீவு தானே, அப்போ என்ன பண்ண? நான் ஒழுங்காக தான் சர்வீஸ் பாரு, இங்கே எங்கே பார்க்குற, மேலே பாரு. போடு போடு போடு. ஏசப்பா, இந்த சம்பவங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெறும் கனவாகவே இருந்துடணும். இந்த லாக்டவுனில் எவ்வளோ பெரிய சோம்பேறி ஆகிட்டேன்னு நீங்கள் எனக்கு உணர்த்திட்டீங்க. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்ற வேத வாக்கியத்தின்படி நாம் சோம்பேறியாக இருக்கிற வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகவும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, எந்த வளர்ச்சியும் நாம் பெற முடியாதுங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோமே, நம்மில் எத்தனை பேர் உண்மையாகவே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துகிறோம்? இன்னும் எத்தனை நாள் உணர்வில்லாதவர்களாக இருக்க போகிறோம்? சிந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிபர்களே, சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகின்றோம். இந்த நாளிலேயும் சோம்பேறித்தனம் ஒரு பாவம் என்கிற தலைப்பிலே வேலூரில் கர்த்தருடைய பணியை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற கனத்துக்கும் நம்முடைய அன்புக்குரிய அன்பு பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். நம்முடைய பிரதேசத்திலேயும் வந்து எஸ்எஃப்சி ஊழியங்களில் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்த நம் தாசன் இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக நம்மோடு இணைக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி அன்பு பாஸ்டர்களை அன்போடு வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமோடு கேட்போம், கருத்தோடு கை கொள்வோம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு எஸ்எஃப்சி கேம்பிற்காக கர்த்தருக்கு துதிக்கிறோம். நாம் நேரடியாக கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம் வீடுகளில் இருந்தபடியே அல்லது திருச்சபையில் இருந்தபடி இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்குள் பலப்படு என்கிற ஒரு கருப்பொருள் நமக்கு இந்த ஆண்டு
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சில தலைப்புகளை நாம் கடந்த 3 நாட்களாய் நீங்கள் தியானித்து வந்திருக்கிறீர்கள், செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஆன்லைன் ஆபத்துகள் என்கிற செய்தி, பலவீனத்தை பலப்படுத்து என்கிற தலைப்பிலே செய்திகள் எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த 4வது நாளும் ஆண்டோடைய சமூகத்திலே நாம் கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எஸ்எஃப்சி ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது டைரக்டர் பாஸ்டர் நெல்சன், மற்ற டீம் இருக்கிற பாஸ்டர் ரூஃபஸ், பாஸ்டர் ராஜா, பரனீஸ்வரன், ஜான் பரனீஸ்வரன், இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இந்த பணியில், இந்த எஸ்எஃப்சி ஊழியத்தில் ஈடுபட கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலிருந்து பல இடங்களில் சென்று கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். ஆரம்ப நாட்களே குழுவாக போய் கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் அல்லது சில வாரங்கள் போய் வரிசையாக ஒவ்வொரு இடமாய் தங்கி போய் ஊழியம் செய்த நாட்களெல்லாம் நினைவு கூறுகிறோம். அவைகள் எல்லாம் ஆசீர்வாதமான நாட்கள். இந்த எஸ்எஃப்சி ஊழியங்கள் நம்முடைய பிரதேசத்திற்கு பல விதங்களில் அது அனுகூலமாக இருக்கிறது. இங்கிருந்து எதிர்காலத்திற்கு தேவையான ஊழியர்களை கர்த்தர் கண்டுபிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகம கல்லூரிக்கு இங்கிருந்து நிறைய மாணவர்கள் இந்த கேம்பில் ரட்சிக்கப்பட்டு தங்களை ஒப்பு கொடுத்து கடந்து வருகிறதை பார்த்து கர்த்தருக்கு துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஆண்டும் ஆண்டவர் உங்களில் அநேகரை தொடுவாராக, உங்களை அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புவாராக, அவருக்குள் பலப்படுகிற கர்த்தருக்குள் பலப்படுகிற கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இந்த 4வது நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு ஸ்லோத்ஃபுல்னஸ், சோம்பேறித்தனம் என்கிற ஒரு பாவம். கர்த்தருக்குள் நாம் பலப்பட முடியாதபடிக்கு வருகிற தடைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நேற்று ஒருவேளை ஆன்லைன் பாவங்களை குறித்து நீங்கள் சிந்தித்திருந்திருக்கலாம். ஆண்டவருக்குள் நாம் பலப்பட முடியாதபடிக்கு இந்த சோம்பேறித்தனம் என்கிற பாவம் தடையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் சுருக்கமாக இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் நேரம் எடுத்து, ஒருவேளை எல்லாம் இன்றைக்கே செய்ய நேரம் இல்லைனாலும் இந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலே சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சோம்பேறித்தனங்களை கர்த்தர் மாற்றி தருவார். ஸ்லோத் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து, ஸ்லோத் என்கிற வார்த்தையானது அசிடியா என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் வித்தவுட் கேர், ஒரு கவனம் இல்லாத அதுதான் லத்தீன் மொழியிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை. வித்தவுட் கேர், கவனம் இல்லாத ஒரு செயல், கவனம் இல்லாத ஒரு சிந்தனை அல்லது கவனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பேசிலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்லியிருக்கிறார்கள், டோன்ட் பி லேசி, ரன் ஈச் டேஸ் ரேஸ் வித் ஆல் யுவர் மைட், so that at the end you will receive the victory wreath from God. Keep on running even when you have had a fall. The victory wreath is won by him who doesn't stay down but always gets up again, grasps the banner of faith and keeps on running in assurance that Jesus is victor. என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, சோம்பேறியாக இருக்காதே, ஒவ்வொரு நாளும் பலத்தோடு கூட அந்தந்த நாளிலே நீ தொடர்ந்து ஓட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவிலே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கிரீடத்தை உன்னால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பல தடவை கீழே விழுந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் கிரீடத்தை பெறுகிறவன் கீழே விழுந்து அப்படியே இருக்கிறவன் அல்ல, அவன் எழுந்து விசுவாசத்தோடு கூட இயேசு எனக்கு வெற்றியை தருவார் என்ற நிச்சயத்தோடு கூட கடைசி வரை ஓடுகிறவன் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 3 பிரிவுகளாக இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம், நேரம் நமக்கு அனுமதிக்கிற வரை. முதலாவதாக சோம்பேறித்தனத்தின் அடையாளங்கள் என்ன, the symptoms of slothfulness. இரண்டாவதாக இந்த சோம்பேறித்தனத்தினால் வருகிற விளைவுகள் என்ன, ரிசல்ட்ஸ் ஆஃப் ஸ்லோத்ஃபுல்னஸ். மூன்றாவதாக how to overcome slothfulness, இந்த சோம்பேறித்தனத்தை மேற்கொள்வது எப்படி. வேகமாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறிப்பிட செய்யுங்கள், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை கை வைத்து இந்த கேம்ப் முடிந்து இன்றைக்கு அல்லது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக the symptoms of slothfulness, சோம்பேறித்தனத்தின் அடையாளங்கள் என்ன. நாம் ஒரு 7 காரியங்களை வேகமாக இந்த முதல் பிரிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 19:15 நீங்கள் கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Proverbs chapter 19 verse 15. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். நாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? முதலாவது அடையாளம் ஸ்லீப்பிங், தூக்கம். தூக்கம் என்பது நமக்கு மிகவும் நல்லது. ஆண்டவர் மனிதனுக்கு தூக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு சராசரியாக 8 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்க வேண்டும், தொந்தரவு இல்லாமல் தூங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு தூக்கம் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தூங்க முடியாமல் ஆட்கள் தவிக்கிறதை பார்க்கிறோம். வயதானவர்களுக்கு தூக்கம் இல்லை, வியாதிகளுக்கு தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாததனால் சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது, மனநிலைமை பாதிக்கப்படுகிறது. தூக்கம் இல்லாதனால் ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தூக்கம் ஒரு சோம்பேறித்தனத்திற்கு அடையாளம். எப்பவுமே ஒருத்தன் தூங்கி கொண்டே இருக்கிறான். வேதத்தில் நீதிமொழிகளில் சோம்பேறித்தனத்திற்கும் தூக்கத்திற்கும் நிறைய சம்பந்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். இதெல்லாம் ஞானி என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். லேசினஸ் காஸ்ட் ஒன் இன்டு எ டீப் ஸ்லீப். உங்களுக்கு எப்பவுமே தூக்கம் இருக்கிறதா, நீங்க சோம்பேறி அப்படிங்கிறத விளங்கிக்கொள்ளும். அதிகாலையில் இருந்துச்சுன்னா பகலில் கொஞ்ச நேரம் தூங்குறோம், அது வேறு. பகல் நேரத்தில் ஒரு சின்ன நேப், அதாவது ஒரு ஷார்ட் பிரேக் தூங்குறது நல்லது என்று மெடிக்கல் டாக்டர் சொல்கிறாங்க. பகலில் ஒரு 5 மணி நேரம் தூங்கி நைட்டு ஒரு 10 மணி நேரம் தூங்கி 24 மணி நேரத்தில் பெரும்பகுதி தூங்கி கழிக்கிறவன் யாரு, சோம்பேறி என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். வாலிப வயதில் நீங்கள் தூக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். அதிகாலையிலே எழுந்திருக்கிற பழக்கங்கள் உங்களுக்கு வேண்டும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க XYZ என்று சொல்லும்போது, இந்த ஜென்ரேஷன் 97 to 2000 பிறந்த ஜென்ரேஷனை வந்து ஜென் XZ அல்லது ஜென் I அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் மெஜாரிட்டி இந்த ஜென்ரேஷனில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷனா ஜென் ஆல்ஃபா என்று சொல்லப்படுறது. அதுலேயும் ஒரு சிலர் இருக்கலாம், பட் மெஜாரிட்டி நம்ம யூத், நம்ம SFCல இருக்கிற எல்லாமே நீங்கள் ஜென் Z தான் என்ன செய்வீங்க, இருப்பீங்க. இந்த ஜென்ரேஷனுடைய கேரக்டரிஸை குறித்து சமீப நாட்களில் CA மீட்டிங்கில் நம்ம தியானித்த லீடர்ஸ்க்கு நான் பேசும்போது சில காரியங்களை சொன்னேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற காரியங்கள் தான். இந்த ஜென்ரேஷன் தாமதமாக தூங்கி தாமதமாக எழுந்திருக்கிற ஒரு ஜென்ரேஷன். நீங்களாம் நைட்டு விடிய விடிய முழிக்க சொன்னாலும் முழிச்சிருப்பீங்க. ஆனால் பகலில் நிறைய பேர் காலைல 5 மணிக்கு 5 ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது ரொம்ப என்னதான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வைங்க, நான் பின்னாடி வரும்போது நான் அதை சொல்கிறேன். ஸோ தூக்கம் ரொம்ப உங்களுக்குள்ள வருகிறதா நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு சோம்பேறி என்கிற ஒரு ஆவி இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, 22 நீதிமொழிகள் 22:13 நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். கிவிங் எக்ஸ்கியூசஸ். நமக்கு சோம்பேறித்தனம் இருக்குது என்பதுக்கு என்ன அடையாளம், வில் கிவ் லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். பாருங்க, வெளியே ஒரு நாய் இருக்கும், மன்னிக்கலாம் அவனை, நான் ரோட்டில் போக முடியாதுங்க, நிறைய டாக்ஸ் ரோட்டில் இருக்கும், ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும், என்னை கடிச்சிரும், இவர் ரோடெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க, குழியாக இருக்குது, என்னால் நடக்க சரியாக போக முடியாது. இதெல்லாம் நியாயமான காரணங்கள். ஆனால் சோம்பேறி என்ன சொல்கிறான்னா, சிங்கம் இருப்போம் பாருங்க வீதியில் என்ன செய்வேன். நீங்கள் யோசித்து பாருங்க, எந்த ஊரில் சிங்கம் இருக்கும்? நீங்கள் எல்லாம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உட்காந்து இந்த செய்தியை கேட்குறீங்க. உங்கள் ஊரில் என்னைக்காவது ரோட்டில் சிங்கம் படுத்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேர். அப்படி கிடையாது. ஆனால் என்ன சொல்லணும்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எ ஸ்லாக்கர் always has an excuse for not working, like I cannot go to work, there is a line outside and murderers too. பாருங்க, இது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல, வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுமே என்று சோம்பேறி சொல்லுவான். அவன் சொல்கிறானா, he has an excuse for not working and saying I cannot go to work. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி இந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டா. சில பேர் நோன்னு சொல்லுவான், சில பேர் என்ன சொல்லுவான், இந்த வாரேன் இந்த 5 மினிட்ஸில் வரேன், 2 மினிட்ஸில் வரேன், இந்த வந்துட்டேன்னு சொல்லி அவன் கடைசியில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்பாவை இன்னொருத்தர் போய் அந்த வேலையை பார்த்துருவான். ஒரு வேலை செய்யறதுக்கு எக்ஸ்கியூஸ் நீங்க கொடுக்குறீங்களா, உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். நீங்க இந்த செய்தியை கேட்கும்போது உங்க வாழ்க்கையை அலசி பார்க்கணும், எனக்குள் இந்த பழக்கம் இருக்கிறதா. அடுத்து பாருங்க, 21:25 நீதிமொழிகள் 21:25 நம்ம வாசிக்கிறோம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் his hands refuse to labor. மூணாவது ஒரு குறிப்பு, refusing to work, வேலை செய்வதற்கு சம்மதம் இல்லை. எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறது வேற, சம்மதிக்காது வேற. எக்ஸ்கியூஸ்னா கூட எனக்கு ஏதோ சாக்கு போக்கா, அட்லீஸ்ட் அவன் ரெஸ்பாண்ட் பண்றான், எனக்கு இந்த ரீசன் இருக்கு அந்த ரீசன் இருக்கு, அதுவுமே தப்பு அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா மூணாவது பாருங்க, a lazy person will refuse to work. அவன் வேலையை செய்ய மாட்டான், அவன் வேலைக்கு போக மாட்டான். இப்போ பாருங்க, இந்த கொரோனாவில் நிறைய பேர் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைவேட் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் பேர் வேலைக்கு போகிறாங்க, பேங்கிங் செக்டரில் கொஞ்சம் பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ்லாம், நம்ம சர்வீஸ் எல்லாம், பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆன்லைன் சர்வீஸ் தான். ஸோ இது என்ன செய்கிறது, ஒரு பக்கம் நிறைய சோம்பேறி ஆகிட்டாங்க. வேலை செய்யணும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸில் ஒரு அட்வொகேட் வந்து வெறும் உள்ள பனியன் மட்டும் போட்டுட்டு வந்து உட்காந்துருந்தாராம்.
கோர்ட்டுக்கு போனால் ஒரு ஷர்ட் போட்டு அழகாக ஒரு பவு போச்சு, ஒரு மேலே கருப்பு கோட் போட்டு ஷூ போட்டு போய் கண்ணியமாக மை லார்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆள் வீட்டில் ஒரு ஆஃபீஸ் ரூமில் முண்டா பனியன் மட்டும் போட்டுட்டு உட்காந்துருந்தார். ஜட்ஜி சொன்னாரா 10 நிமிஷம் டைம் தரேன், போய் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா, இல்லை உன் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்கிறேன். நிறைய பேர் மேலே டை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, கீழே ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க, லுங்கி போட்டுட்டு வீட்டில் வேலை இப்படிலாம் நம்ம இதெல்லாம் இந்த பழகிட்டோம். இந்த கொரோனா நமக்கு நிறைய காரியங்களை சோம்பேறித்தனங்களை கற்றுக் கொடுத்துட்டு. சரி, ஆனால் எப்படியாவது வேலை செய்யணும். நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு என்னது, அவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால். எவ்வளோ மோசமான காரணம். வீட்டில் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவர் டியூட்டியை ஒழுங்காக என்ன செய்ய மாட்டாங்க, ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளங்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 24, 30, 31 நம்ம வாசிக்கிறோம். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. லீவிங் டாஸ்க் அன்பினிஷ்ட், வேலையை செய்யாமல் முடித்தல், அது ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். லீவிங் த டாஸ்க் அன்பினிஷ்ட். பாருங்க, வேலை செய்யறதுக்கு சாக்கு போக்கு சொல்றது அது ஒரு அடையாளம். வேலை செய்ய மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன், அது ஒரு அடையாளம். இப்போ வேலையை பாதியில் விட்டுட்டு போறது, லீவிங் டாஸ்க் அன்பினிஷ்ட். இப்போ ஞானி அழகா சொல்றாரு, சோம்பேறியுடைய ஒரு வயலுக்கு போறாரு, அந்த வயலை பார்த்த உடனே தெரிஞ்சிருமா இது நல்ல சுறுசுறுப்பானவனுடைய வயல், சோம்பேறியுடைய வயல். ஏன், அங்க அடையாளம் இருக்கு பாருங்க. முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை என்ன செய்தது, காஞ்சொறி மூடினது, கற்சுவர் என்ன செஞ்சது, இருந்தது. And all there it was, all overgrown with thorns, its surface was covered with nettles, its stone wall was broken down. பாருங்க, சோறு இடிஞ்சு கிடக்கு, முற்கள் இருக்கு, க்ளீன் பண்ணாம கிடக்கு. உங்க வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தா, உங்க ரூமை வந்து பார்த்தா நீங்க சோம்பேறியா சுறுசுறுப்பானாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஒரு உங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் தானே நீங்களும் இருக்கிறீங்க, உங்க வீடு சுத்தமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நீங்க சோம்பேறியா சுறுசுறுப்பார்கள். நிறைய பேர் மம்மிக்கு டேடிக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை, எப்போவுமே செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ் ஒரு பக்கம் பகலில், நான் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சாலும் எந்திரிச்சு வரமாட்டேன், நிறைய பேர் அதிலே உட்காந்துருப்பாங்க. கேட்பாங்க, என்னோட கிளாஸ் முடிஞ்சிட்டா? ஆமாம், இப்போ ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிட்டு இப்போ அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேம்மா. அப்பாவுக்கு இப்போ ஏதோ அசைன்மெண்ட் பையன் பண்ணான், இவன் செல்லே உட்காந்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி எழுத பேடு முன்னாடி நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள்லாம் யோசித்து பாருங்களேன், உங்கள் அசைன்மெண்ட்லாம் எப்படி செய்கிறீங்க? உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அல்லது +2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அது எப்போ பண்ணுறீங்க யோசித்து பாருங்கள். நிறைய பேர் நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னா இன்னைக்கு, அதில் தான் நிறைய மெஜாரிட்டியாக தான் விழுந்து என்ன செய்வாங்க, வேலை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் உங்களை செக் பண்ணணும், எனக்கு கொடுத்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன்னா. வேலையை பாதியில் விட்டுட்டு போகிறது என்னதுதான் சோம்பேறித்தனத்தின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது நீதிமொழிகள் 6 பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க 6 முதல் வாசித்து பார்க்கலாம், 6 முதல் 10 வரை, பிறகு வாசித்து பாருங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். 8ஆம் வசனம் பாருங்க. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எறும்பிட்டு போய் ஆண்டவர் படிக்க சொல்றார், அது ரொம்ப ஞானமா இருக்கலாம். அந்த ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்ன, கோடை காலத்தில் சம்பாதிக்கிறது, அறுப்பு காலத்தில் சேர்த்து வைக்கும். அதான் ஆசீர்வாதம். அப்ப என்ன அர்த்தம்? இட் யூசஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. கோடை காலத்துல ஆகாரத்தை சம்பாதிக்கல, அறுப்பு காலத்துல சேர்த்து வைக்கலனா, அப்புறம் மழைக்காலம்னு ஒன்று வரும், குளிர்காலம்னு ஒன்று வரும், அதுல போய் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ காலத்தை பயன்படுத்தி கொள்ளுதல், அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வர்ற ஒரு காரியம். யூசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதான் நம்ம எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்போ நம்ம கவனிக்கணும், சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் என்ன? மிஸ்ஸிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நீங்க தவற விட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சோம்பேறித்தனமா என்ன செஞ்சிருவீங்க பாருங்க. இந்த நாட்களில் நாங்கள்லாம் நிறைய ஜூம் ப்ரேயர்ல பண்றோம். பைபிள் காலேஜ் நான் டீச் பண்றேன், ஒரு சேஞ்ச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இப்போ டீச் பண்றோம். பாஸ்டர்ஸ் ஒரு சிலர் சேர்ந்து ஹெல்த்தி கிறிஸ்டியன் லைஃப் பிலீவர்ஸ்க்கு ஒரு நாள் டீச் பண்றோம். சில பைபிள் காலேஜோட கேம்ப்ஸ், சில பாஸ்டர்ஸ், சில 10 சர்ச்சு சேர்ந்து அரேஞ்ச் பண்ண ஒரு ஃபேமிலி கேம்ப்ல நான் ப்ரீச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு மினிமம் ஒரு 5 days நான் ஆக்குப்பை பண்ணிக்கிறேன். எஸ்எஃப்சியில் ஏதாவது ஒரு செஷன் பேச முடியுமா அப்படின்னு பாஸ்டர் ரூஃபஸ் கேட்கும்போது நான் யோசிக்காமல் எஸ்ன்னு சொன்னேன்.
அது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க். நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரீச்சிங் அதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ நான் நோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்த வாய்ப்பு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஊழியம் செய்வதற்கு, அடுத்த சந்ததிக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்கும்போது அதை 2-3 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அதில் நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறார் அப்படிங்கிறத அதை நினைச்சு பயன்படுத்த வேண்டும் பாருங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் நமக்கு யாரெல்லாம் பயன்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்கள் செக் பண்ணணும், எனக்கு கொடுத்த வாய்ப்பை தவற விட்டு இருக்கிறேன்னா. சில இடத்துல பாஸ்டர் சொல்லுவாங்க, எஸ்தர் நீ ஜோம் பண்ணுமா அப்படிமா, கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. எனக்கு ஜோம் பண்ண தெரியாது பாஸ்டர், பப்ளிக்கில் பயம். ஓகே ஜோசப் நீ ஜோம் பண்ணுறா, அவன் அப்படியே அது வேத்து ஊற்றி பாத்துரு. சரி நீ வந்து சங்கீதம் வாசிவா. சில பேர் என்ன செய்யறது இல்லை, வாசிக்க பயம். அதாவது அந்த வாய்ப்புகள் எல்லாம் என்னது, வாய்ப்புகளை பயன்படுத்த நம்ம யோசிக்கணும். நான் 18 வயசு முடிஞ்சு 19 +2 முடிச்சு காலேஜ் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் சர்ச்சு பாளையங்கோட்டையில் எங்கள் சர்ச்சு பாஸ்டர் ரத்னம்பால் கேர்சலில் போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு 50-60 பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வருவாங்க அங்கே. அன்றைக்கி வர வேண்டிய அசிஸ்டன்ட் பாஸ்டர் வரல, எல்லாம் வெயிட் பண்ணி பாட்டு பாடிட்டே இருக்கும், வரல. அப்போல்லாம் ஃபோன் இருந்துதானே தெரில, ஃபோன் இருந்திருக்க காலம் ரொம்ப நேரம் ஆச்சு, வர வேண்டிய ஆள் வரல. அப்புறம் தான் எப்படி ஒரு செய்தி வந்தது, அவர் பாஸ்டர் கூட வெளியே போயிருக்கிறாரு, வரமாட்டார் இப்போ இன்னைக்கு. ஸோ அந்த அம்மா அந்த 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 வீட்டு அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க நல்ல விசுவாசி. அந்த தாய் பார்த்தாங்க, எல்லாம் புது ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, வயசானவங்களாம் இருக்காங்க. என்னன்னு தெரியல, அந்த அம்மா என்ன பாட்டை பாடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பாடிட்டு இருக்காங்க. என்ன கூப்பிட்டு, தம்பி நீ பிரசங்கம் பண்ணியிருப்பா, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வரலையான்ட்டான். நான் ஃபுல் டைம் பாஸ்டர் கிடையாது, பைபிள் காலேஜில் பைபிள் காலேஜ் போகல, காலேஜ் போகிறதுக்காக அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். +2 எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து அட்மிஷன் போகிற டைமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பிரசங்கம் பண்ணுச்சு இந்த அம்மா. எனக்கு அவ்வளோதான், இல்லை ஆன்ட்டி பண்ண, நீ தான் பிரசங்கம் பண்ணுறப்போ. இந்த அம்மா சொல்லிடுச்சு முன்னாடி, இப்போ இன்றைக்கி பாஸ்டர் வரல, அதனால் இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம். ஜோம் பண்ணி முடிச்சோடனே தம்பி ஸ்டான்லி பிரசங்கம் பண்ணுவான் அப்படின்ச்சு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஓசியா புத்தகத்தை திருப்பினேன். ஏன்னா அன்றைக்கி காலையில் ஓசியா வாசித்திருந்தேன், நல்ல நேரம் காலைல வாசித்திருந்தேன் பைபிளை. திருப்பி ஓசியா திருப்பி போடாத அப்பம், அதான் வாசி ஏதோ 3 பாயிண்ட் எழுதி வச்சுருந்தேன் நான் என்னுடைய தியானத்துக்குன்னு சொல்லி. எனக்கு அது காலில் அந்த டைரியை கூட கொண்டு போகல. அப்போவே டைரியில் எழுத பழக்கம் எனக்கு உண்டு, கொண்டு போகல. அப்போ அந்த 3 நான் ஓசியா திருப்பி போடாத அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணி 25 நிமிஷம் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. ஆனால் ஆக நாங்கள் நல்லா பண்ணோம். பாஸ்டர் வரை செய்தி போயிடுச்சு, ஸ்டான்லி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறான். நிறைய பேர் அன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, நிறைய பேர் தொடப்பட்டேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இட் வாஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. அன்றைக்கி நான் நோன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ நான் அன்றைக்கி யாரோ ஒருத்தர் அன்றைக்கி கேர்ஸில் மூடிட்டு போயிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருப்பாரு. பட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்திருப்பேன். அப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்குன்னு அன்னைக்கு அந்த பிரசங்கம் நான் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஊழியக்காரன் கிடையாது, ஒரு 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 வாலிப பையன், சின்ன பையன், ஒரு பைபிள் காலேஜ் ட்ரைனிங் கூட இல்லாத ஒரு பையன், பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க கூட இல்லாத பையன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், whenever we use the opportunity, God will give us grace. ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவார். என்ன ஒரு ஊழியத்துக்குன்னு கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறாரு. ஸோ நான் பைபிள் காலேஜெலாம் படித்து முடிச்சு பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ப்ரீச்சிங்கில் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் ஒரு ட்ரைனிங்கை கர்த்தர் கொடுத்தாரு. யூஸ் ஆல் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜோம் பண்ணுறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு, ஒரு வேலை செய்கிறதுக்கு, சர்ச்சில் ஒரு வேலை செய்கிறதுக்கு, வீட்டில் ஒரு வேலை செய்கிறதுக்கு, ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு, ஒருத்தருக்கு ஜோம் பண்ணுறதுக்கு, உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. நீதிமொழிகள் 6வது பாருங்க, நான் வேகமாக போகிறேன். நீதிமொழிகள் 18:9 நம்ம வாசிக்கிறோம். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பவனுக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லப்படு. He who is slothful in his work is a brother to him who is a great destroyer. பாருங்க, being unproductive. நான் நிறைய குறிப்பு சொல்லியிருக்கிறேன். தூக்கம் ஒரு அடையாளம், ஸ்லீப்பிங், கிவிங் எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்குகளை சொல்லுதல், refusing to work, வேலை செய்ய சம்மதிக்காமல் இருத்தல், leaving task unfinished, வேலையை பாதியிலே முடித்தல், missing the opportunities, வாய்ப்புகளை தவற விடுதல். இன்னொன்று அன்ப்ரொடக்டிவ். இவன் வேலை செய்ய சம்மதிப்பான், வேலைக்கு போவான், பாதியில் விட்டுட்டு போக மாட்டான், கடைசி வரை முடிப்பான். ஆனால் அன்ப்ரொடக்டிவ்னஸ் கவனிக்கிறாங்க. அங்கே தன் வேலையில் அசதியாக இருப்பேன். நீங்கள் அதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் செய்யலாம், ப்ரொடக்டிவாக செய்யலாம். ஏன்னா 2க்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, கடமைக்கு செய்கிற ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்க. சும்மா கடமைக்கு டீச் பண்ணுற ஒரு டீச்சரை பார்த்துருப்பீங்க, ஆக்டிவாக ஸ்மார்ட்டாக டீச் பண்ணுற ஒரு டீச்சரை பார்த்துருக்கீங்க. நீங்களும் அப்படி இருக்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது படிப்பாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி நீங்கள் படிக்கிற கேட்டகரியில் தான் இருப்பீங்க. ஒரு ஸ்மால் கேட்டகரி வந்து ஒர்க்கிங் குரூப்பாக இருக்கலாம்.
நீங்க பாருங்க, உங்களுக்கு கொடுத்த பணியில் ஆர் யூ எ ப்ரொடக்டிவ் பர்சன் இன் யுவர் ஒர்க் ஆர் இன் யுவர் கேரியர்? உங்க வேலைகள்ல ப்ரொடக்டிவா இருக்கிறீங்களா? யோசித்து பார்க்கணும். உங்க வேலையில நீங்க உங்க படிப்புல ப்ரொடக்டிவா இருக்கிறீங்களா? எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, we need to be productive. ஆனா being unproductive is a symptom of slothfulness. சில பேர் அப்படியே வேலையில மந்தமா இருப்பாங்க. அந்த வேலையில அவங்களால ஒரு மனம் ஒன்றி செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு எந்த பணியை கொடுக்கிறாரோ, ஏதாவது எந்த பணி, டாக்டரோ, இன்ஜினியரோ, டீச்சரோ, ப்ரொஃபஸரோ, கவர்மெண்ட் ஸ்டாஃபோ, பேங்கோ, பிஸ்னஸோ, ஏன் நீங்க என்ன இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு கொடுத்த பணியை, கொடுக்க போகிற பணியில அல்லது அதற்கு அடிப்படையாக இருக்கிற கல்வியில நீங்க என்ன செய்யணும்? ப்ரொடக்டிவா இருக்கணும், பிரயோஜனம் உள்ள ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும். கடைசியா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கடைசி சொல்றேன், ஏன் சோம்பேறித்தனத்துக்கு இன்னொரு அடையாளம் என்ன? நோ விஷன், நோ கோல். சில பேர், தம்பி நீ என்னடா ஆக போற அப்படின்னு கேட்டா, டாக்டர்மா, அவ்வளவு பேரும் டாக்டர் தான் சொல்லி வைப்போம். டாக்டர், இன்ஜினியர் சொல்லுவோம். சில பேர் பைலட் சொல்லுவோம். சில பேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, நான் குக், நான் வந்து கேட்ரிங் முடிச்சு குக்காக போறேன். ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, நான் மெக்கானிக், நான் மோட்டார் டிசைனிங் படித்து நிறைய பேர் கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் ஒரு சென்னையில் ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ண போயிருக்கும்போது ஒரு பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படித்தா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க தாத்தா கூப்பிட்டு வந்தார் சர்வீஸ் முடிஞ்சோன்னு. கையில் ஒரு சாக்லேட் பாக்ஸ் வச்சுருக்கிறான். அந்த பாஸ்டர், அந்த சர்ச் பாஸ்டரும் ப்ரேயர் பண்ணார். அப்புறம் என்கிட்ட, நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. உடனே என்கிட்ட வந்து, பாஸ்டர் என்னென்ன இன்னைக்கு பர்த் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க, சாக்லேட். அப்புறம் கேட்டேன், உன் பேர் என்ன படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, என்னம்மா உனக்கு என்ன விஷன், உன்னோட ஆம்பிஷன் என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஐ வாண்ட் டு பிகம் த கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா. சின்ன பிள்ளைலாம் நான் டாக்டர்னு சொல்லுவோம், நான் டாக்டர்னு சொல்லுவோம், இன்ஜினியர்னு சொல்லுவோம், சொல்லி வைப்போமேனு, ஆகிறோம் இல்லையே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறா கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் ஒருவேளை ஃபியூச்சரில் நீ டாக்டர் ஆன உடனே நான் உன் கிளினிக் வந்தால் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா, ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா அப்படின்னு சும்மா கேட்டேன் கிண்டலுக்கு. எஸ் பார், அது ரொம்ப பயப்படலாம் இல்லை, எஸ் பாஸ்டர் நீங்கள் உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்து விடுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன். பயங்கர போல்டு. எனக்கு ரொம்ப எனக்கு அந்த இது இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. வாட் இஸ் யுவர் கோல்? யோசிங்க. எங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுப்பா சார், அப்படியே போகிறோம், என்ன கிடைக்குதோ அதில் போகிறோம். ஒன்றும் கிடைக்காட்டி யாரையோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி அப்படியே 2 பிள்ளைகளை பெற்று ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிடும். இல்லை, யூ நீட் டு ஹாவ் அ கோல் அண்ட் விஷன். உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு லக்கு இருக்கணும். லக்கு இல்லாதனால தான் நிறைய பேர் சோம்பேறிகளாக என்ன செஞ்சிடறாங்க, மாறிடுறாங்க. ஸோ உங்களுடைய லக்குகள் என்ன என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டு. ஸோ 7 குறிப்புகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போவோம். ரிசல்ட் ஆஃப் ஸ்லோத்ஃபுல்னஸ். நம்முடைய சோம்பேறித்தனத்தினால் வருகிற விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 காரியம் இதில் சொல்கிறேன் பாருங்க. ஜென்ரலாக சொல்லணும்னா, முதல்ல லேசினஸ் கேன் லீட் டு எ டோட்டல் ஃபெயிலியர் இன் எ பர்சன்ஸ் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் ஒரு முழு தோல்வியை கொண்டு வந்து விடும். நல்லா விளங்கிக்கணும். இன்னைக்கு ஜாலியாக இருக்கும், இன்னைக்கு அப்படியே டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் யூல் பி ஃபெயிலியர் இன் த ஃபியூச்சர், யூல் பி ஃபெயிலியர் இன் யுவர் கேரியர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். இன்னொன்று பாருங்க, ஒரு 3 வார்த்தை சொல்லிட்டு ஒரு 4 வேதாக குறிப்பை சொல்ல போகிறேன். லேசினஸ் இஸ் த பிக்கஸ்ட் எனிமி ஆஃப் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாருமே எதிரி இருக்க வேண்டாம், பட் உங்களை அழிக்கிற ஒரு எதிரியா இந்த சோம்பேறித்தனம் என்ன செஞ்சிடும், இருந்துரும். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, லேசினஸ் நாட் ஓன்லி லீட்ஸ் டு மென்டல் டிஸார்டர்ஸ் பட் இட் ஆல்சோ அஃபெக்ட் அவர் பாடி, பிசிக்கல் பாடி அண்ட் ஹெல்த். சோம்பேறித்தனம் என்ன செய்யுது, மனசை பாதிக்குது பாருங்க, சரீரத்தை பாதிக்குது. சில பேர் காலைல 8 மணிக்கு எந்திரிடா, 8 மணி ஆச்சு, நீட்டி எந்திரிச்சிடுவான்னு நினச்சி டேடியை மம்மியை தள்ளி போயிருப்பாங்க. திரும்ப பெட்ஷீட்டை நல்லா போத்திட்டு என்ன செய்வான், தூங்குவான். ஏசி ஆஃப் பண்ணி விட்டால் ஏசியை போடுவான், ஃபேன் ஆஃப் பண்ணால் திரும்ப ஃபேனை போடுவோம். யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்கள் மெஜாரிட்டி நீங்கள் இந்த குரூப்பில் தான் இருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் நடக்கும், அப்படியே எந்திச்சு ஆன் பண்ணி அட்டண்டன்ஸ் போட்டு அங்கே பாட்டு டீச்சர்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. இங்கே உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பான், அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ இது என்ன செய்யும், இந்த சோம்பேறித்தனம் என்ன செய்யும், உங்கள் சரீரத்தில் மைண்டை பாதிக்கும். ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தட் வில் லீட் டு மென்டல் டிஸார்டர். எவ்வளோ மோசம் பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சோம்பேறியாகவே ரொம்ப வருஷம் இருந்துட்டீங்கன்னா யூ வில் பி சீரியஸ்லி அஃபெக்டட் சைக்கலாஜிக்கலி. ஒரு சைக்கோ ஆயிருவீங்க, உங்களுக்கு வேலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதான் வசனம் சொல்லுது, சோம்பேறி தன் கையை தட்டிலே வைத்து திரும்ப எடுத்த வருத்தப்படுறான். எவ்வளோ மோசம்.
அவனை போய் சம்பாதிச்சு 4 வேலை கடுமையாக உழைச்சி சாப்பிட்டு வாப்பா அப்படி கூட சொல்ல. சாப்பாடை தட்டில் கொண்டு வச்சாச்சு, அதெல்லாம் பசிஞ்சாச்சு, அப்படி எடுத்து வாயில் வைக்க அவனுக்கு வருத்தமாக இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறானா. அது 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 ஃபைனல் ஸ்டேஜ். அது உங்களுக்கு அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சிடும், உங்களை சரீரத்தை பாதிக்கும், மனசை பாதிக்கும். சில பேர் பாருங்க, நீங்கள் நடந்து போகிறதே பிரிஸ்காக இருக்கணும். நடந்து போகிறது, சில பேர் நடந்து போகிறதே நான் சொல்கிறது ரொம்ப வயசாயிடுச்சு, அது வேறு 65 வயசாயிட்டு 70 வயசாயிட்டு அவங்க எந்திக்கிறதப்பா அப்படி தான் எந்திப்பாங்க. அவங்கள நான் சொல்லலை, நமக்கு எல்லோரும் வயசாகும்போது அப்படி தான். சில பேர் வாலிப பசங்க தம்பிங்க வாப்பா அப்படின்னா போதும். சில பேர் அப்படியே வருவான், அப்படியே மெதுவாக வருவான். அவன் வர்றதே நமக்கு அவன் சோம்பேறின்னு தெரிஞ்சிடும். சில பேர் இங்கே அப்படின்னு பாஞ்சி போய் என்ன செய்வாங்க வருவான். நான் பைபிள் காலேஜை பார்த்துருக்கேன், 17 இயர்ஸாக இருந்திருக்கிறேன். யாரையும் ஆளை கூப்பிடுவோம் தம்பி அப்படின்னா பாஞ்சிட்டு வருவான் சில பேர். ஆனால் அவங்களாம் நீங்கள் நல்ல பாசஸாக இருக்கிறாங்க, ஏன்னா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. சில பேர் அவனை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு வருவான். வந்து பாஸ்டர் கூப்பிட்டீங்களாமே, நமக்கே மறந்து போயிடும், எதுக்கோ கூப்பிட்டமே, எதுக்கு கூப்பிட்டுன்னு தெரியல, சரி போகணும், நான் வரும்போது திரும்ப கூப்பிட்டு விடுறேன். ஏன்னா அவன் சோம்பேறி, நம்மளையும் சோம்பேறி ஆக்கிடுவான். ஸோ அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னா, சோம்பேறித்தனத்தை போகணும். இந்த விளைவு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு 4 விளைவுகளை நான் வேகமாக சொல்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 6:11 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இது அந்த சில வேற காரியத்துக்கு சொன்னால், உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். நம்முடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம், the first result of slothfulness is poverty. தரித்திரம் எவ்வளோ ஒரு பரிதாபம் பாருங்க. வாழ்க்கையில செழிப்பாக இருக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட நீங்கள் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் சில நேரங்களில் சில பாடுகளின் வழியாய், பொருளாதார கஷ்டங்களின் வழியாக நம்ம கொண்டு போவார். சில நேரங்களில், எப்பவுமே கிடையாது. சில நேரங்களில் ஊழியங்களை நாங்கள் எல்லாருமே பார்த்துருவோம், எல்லா பாசஸும் அதை நாங்கள் சொல்லுவோம். அல்லது உங்கள் பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஸ்டேஜில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த நெருக்கத்தின் வழியாக போய் கர்த்தர் நம்மளை சில சத்தியங்களை கற்றுக் கொடுத்து அவரை நம்ப வைத்து விசாலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒருத்தனுக்கு தரித்திரம் இருக்குது, சாகர வரை தரித்திரமாக தான் இருக்கு. நான் நிறைய பாசஸை பார்த்துருக்கிறேன், வேதனையோடு தான் நான் சொல்கிறேன். அப்படி ஊழியர்கள், நிறைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படலை. கடைசி வரை பணத்தை யாரையோ நம்பி பணத்தை வாழ்றது, யாரையோ ஒருத்தால் எதிர்பார்க்கிறது, கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம லைஃப்பை. சோம்பேறித்தனம் நமக்குள் இருந்தால் வசனம் சொல்லுகிறது அங்கே என்ன வருமா, தரித்திரம் வரும். அப்போ நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் எதிர்காலம் தரித்திரமாக இருக்கக்கூடாது, எங்கள் எதிர்காலத்தில் எங்கள் கரத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கணும். we have to bless many people, oh God, bless our hands to bless others. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் கரங்களை ஆசீர்வதித்து தாரோம். நாங்கள் அதற்காக நாங்கள் என்ன செய்யணும், கடுமையாக நாங்கள் வேலை செய்யணும். பாவர்ட்டி எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 1. 2வது பாருங்க, 2 சாமுவேல் நமக்கு தெரிந்த ஒரு 11ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். யுத்தத்திற்கு ராஜாக்கள், நான் அந்த 1ஆம் வசனத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் லாஸ்ட் பார்ட்டையும் வாசிக்கிறேன். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், உலாவனா ஒரு பெண் குளிக்கிறத பார்த்தான், பாவம் விபச்சார பாவம் செஞ்சான். அப்புறம் அந்த பெண்ணோட ஹஸ்பண்டை விசாரித்தான், அவனை ஆள் அனுப்பி அவனை கொலை பண்ணுறதுக்கு அவன் கையில் லெட்டர் கொடுத்து விடுறான். பாருங்கள், 1 அடல்ட்ரி விபச்சார பாவம், 2வது மர்டர் கொலை பாவம், 3வது கன்னிங்னஸ். இப்போ இந்திய தண்டனை சட்டத்தில் கூட இந்த சடன் ப்ரொவோகேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான், அந்த கொலைக்கான காரணத்தை மோட்டிவை செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தான், இப்போ திடீர்னு எமோஷனல் ஆகிட்டான், டக்குன்னு ஏதோ தூக்கி கையில் கிடச்ச தூக்கி அடிச்சிட்டான், செத்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தண்டனை உண்டு, ஆனால் குறைவு. ஏன் அப்படின்னா அந்த சட்டம் என்ன சொல்லுது, he didn't plan, his motive was not. அவங்க இவனை கொல்லணும்னு நினைக்கல, அல்லது நம்ம அடிச்சு அவன் செத்து போயிடுவான்னு அவன் நினைக்கல, அடிச்சா அப்படி தள்ளிட்டான், அல்லது ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டான், மண்டில் அடிப்பட்டு செத்து போயிட்டான். ஆனால் எதுக்கு சீரியஸ் தண்டனை, பிளான் பண்ணி. இந்த கொலைக்கு ஒரு மோட்டிவ் இருந்தது, இவன் பிளான் பண்ணியிருக்கான் கண்ணிங்க. அப்போ சட்டமே தப்ப விடலைன்னா கர்த்தர் எப்படி தப்ப விடுவார், யோசித்து பாருங்க. தாவீது கண்ணிங்க பிளான் பண்ணுறான். ஓகே, இவளை நமக்கு மனைவி ஆக்கணும்னா அவன் ஹஸ்பண்டை கொல்லணும். அவன் யாரு, அவன் ராணுவ வீரன். அவனை வர வைக்கிறான், வீட்டுக்கு போங்கிறான். அதை பிள்ளை அவனுக்கு பிறந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ண நினைக்கிறான். அவன் ரொம்ப நேர்மையானவன், உண்மையானவன். யுத்த காலத்தில் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு குடும்பம்லாம் வேண்டாம், அரண்மனையிலே படுத்து கிடக்கிறான். கடைசியில் அவன் கையிலே லெட்டர் எழுதி சீலை போட்டு பிரிக்கக்கூடாது, கொண்டு போய் தளபதியிட கொடுக்குறான். தளபதி பிரித்து பார்க்குறாரு, இந்த கடிதத்தை கொண்டு அந்த உரியாவை நீ கொன்று யுத்தத்தில் முன்னாடி விட்டு அடிச்சிருங்கிறான். அப்போ லெட்டர் வாங்கிட்டு பார்த்துருப்பான், அந்த ஆளை பார்த்துருப்பான். பாரு, ராஜா ஒன்று கொல்றதுக்கு உன் கையிலே லெட்டர் கொடுத்து விட்ருக்காரு. அவன் நினச்சான் ரொம்ப டிப்ளமேட்டிக், அது ராஜா பார்த்தீங்களா ரொம்ப ஞானமாக பண்ணன்னு நினச்சான். ஆனால் மேலே இருந்து ஒருத்தர் பார்த்து கொண்டே இருந்தார்.
உங்களுக்கு தெரியும், இப்போ இது பிரசங்கம் கிடையாது, நீங்கள் பிறகு வாஸ்து பாருங்க. தாவீதுக்கு என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் அவன் வீட்டில் நடந்தது. அவன் பிள்ளைகளை கெடுத்தான், அவனுடைய பெண் கெடுக்கப்பட்டான், அவனுடைய பிள்ளைகளை கொண்டான். அப்சலோமே என் மகனேன்னு அழுதான், என்ன முக்காடு போட்டுக்கொண்டு அழுது போனானா, பைபிளில் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உரியாவை அப்பாவும் இப்படி தான்ப்பா ஒரு நாள் அழுதுருப்பாரு. யூ நீட் டு நோ த பெயின் ஆஃப் யுவர் சின். உன் பாவத்தினுடைய வழியை நீ உணரணும். ஸோ இந்த சோம்பேறித்தனம் என்ன பண்ணும்? இட் லீட்ஸ் டு சீரியஸ் சின். தாவீதை யோசிச்சிருப்பா, தாவீது ஒரு நல்ல மனுஷன் உண்மையில. ஈசாயின் குமாரனாகி தாவீது நீ இருதயத்துக்கு ஏற்றவன், மனம் திரும்பிட்டான், அழுது ஒப்பு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை திரும்ப செய்யல, அதான் முக்கியமானது. அப்போ யோசிச்சிருப்பான், சே அன்னைக்கு மட்டும் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் நான் அரண்மனையில் இல்லாமல், நான் தூங்காமல், என் உப்பரிக்கலை உலாவாம, நான் என் வீரர்கள் தளபதிகளோடு கூட யுத்த களத்தில் இருந்திருந்தால் என் வாழ்க்கையிலே கருப்பு பக்கம் வந்திருக்காதே. வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுருப்பான், மனசுல குற்றம் அவனை பாதிச்சிருக்கும். ஒருவேளை ஆண்டவர் எல்லாம் மன்னித்து அவனை மறந்து விட்டார், அவனை பயன்படுத்தினார். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிக்கிங் இருந்துகிட்டே இருந்திருக்கும். சே அன்னைக்கு நம்ம போயிருந்தா, யோசித்து பாருங்க. ஸோ யுவர் ஸ்லோத்ஃபுல்னஸ் will lead you to the serious sin. நீங்கள் விளையாட்டா நினைக்கக்கூடாது, சும்மா அப்படி பார்க்குறோம், சும்மா சாட் பண்ணுறோம், ஆன்லைன் பாவங்களுக்கு கொடுத்து நேற்று பாஸ்டர் ஸ்ரீ தெளிவாக பேசியிருப்பார் உங்களுக்கு. என்ன நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சும்மா தானே சேட்டிங் பண்ணுறோம், ஹாய் அப்படி தானே போட்டோம், இதில் என்ன தப்பு? யூ மே நாட் நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் த சின். சின் இஸ் லைக் த கிரெடிட் கார்டு, யூஸ் இட் அண்ட் பே லேட்டர். ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இந்த பழைய கரடி கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளத்தில் ஒரு ஊரில் வெள்ளம் வந்தது, பொருட்கள் வீடுகளுக்கெல்லாம் புது பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போச்சு. நிறைய பேர் நீச்சல் தெரிஞ்ச எல்லாரும் போய் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை எடுத்து தூக்கிட்டு வந்தாங்க. ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான், நல்ல பொருள் ஏதாவது வரட்டும், பெருசாக வரட்டும், ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எதாவது பார்ப்போம். பார்த்தா கருப்பு கலரில் ஒரு மூட்டை வந்தது. ஓகே, ஒரே மூட்டையில் லம்பா பம்பர் ப்ரைஸ் நமக்கு இருக்குது, அது என்னன்னே தெரியல, மேலே கருப்பாக தெரியுது, பாதி முங்கி இருக்கு. நீச்சல் அடிச்சு போகிறான், போய் அந்த கருப்பு மூட்டையை பிடிச்சிட்டான். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கரடி. என்ன கரடி எவன்டா நமக்கு ஏதாவது ஒரு கிரிப்பு கிடைக்காதான்னு வேகமாக அந்த கரடி அவன் தன்னை ஒருத்தன் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவனை டைட்டாக பிடிச்சிருச்சு. இப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அங்கேருந்து கத்துறான், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறான். கரையில் இருந்தால் என்னையா பிரச்சனை, ஏன் கத்துற? கரடி பிடிச்சிருச்சு. கரடி பிடிச்சிட்டுனா ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க, கையை விட்டுட்டு நீச்சல் அடிச்சு வந்துரு அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னாராம். 2 கையும் தூக்கி சொன்னான், ஐயா கரடியை அப்பவுமே நான் விட்டுட்டேன், இப்போ கரடி என்ன விட மாட்டேங்குது. பாவத்தில் நீ விளையாட்டுத்தனமாக ஆரம்பிப்ப, விளையாட்டுத்தனமாக ஒரு சேட்டிங் இருக்கும், விளையாட்டுத்தனமாக ஒரு லிங்க் இருக்கும், விளையாட்டுத்தனமாக அப்படியே ஒரு இது போகும், அப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகும், நெக்ஸ்ட் லெவல் போகும். ஒரு நாளில் நீ அதை விட்டு வெளியே வரணும்னு நினைப்ப, ஆனால் உன்னால் வர முடியாது. பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற வாஞ்சை, இந்த விருப்பம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆனால் வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஸ்லோத்ஃபுல்னஸ் will lead to seriousness. ஒரு பழமொழி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, ஐடியல் மைண்ட் இஸ் தி டெவில்ஸ் ஃபேக்டரி. பிசாசு யாரை யூஸ் பண்ணுவான்? சோம்பேறியான மனசு. எதையாவது ஒன்று சுறுசுறுப்பாக செஞ்சுட்டே இருக்கிற ஒருத்தனை பிசாசு டச் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு டைம் இல்லை, பாவம் செய்யறதுக்கு டைம் இல்லை. யோசிப்பு சொல்கிறான், ஐ ஹவ் நோ டைம் டு ஸ்லீப் வித் யூ. உன் கூட உட்காந்து பாவம் செய்யறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஐ ஹவ் அனதர் அப்பாயின்மெண்ட், இன்னொரு வேலை எனக்கு இருக்கிறது. 3வது பாருங்க, இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்னன்னு சொன்னால், நீதிமொழிகளை வாங்க திரும்ப 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 24 வாசிக்க 12:24. ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். The hand of the diligent will rule, but the lazy man will be put to forced labor. அது ஆங்கிலத்தை சொல்லுது, பகுதி கட்டுவான். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனில், NKJVல he'll be put to forced labor. அவன் செய்ய மாட்டேன் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, இப்போ அவனை he was forced, ஒரு வழி கிடையாது, கட்டாயப்படுத்தப்பட்டு வேலை செய்கிறான். இதுக்கு நம்ம என்ன குறிப்பு சொல்கிறோம்? டிபெண்டிங் ஆன் அதர்ஸ். ஒரு காலத்தில் அவன் சூஸ் பண்ணான், நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு சம்மதம் இல்லை, எனக்கு போக முடியாது, அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன், அல்லது பாதியில் விட்டுட்டு போவேன். ஆனால் இப்போ இஸ் பீயிங் ஃபோர்ஸ்ட், அவன் தள்ளப்படுறான். ஏன் தள்ளப்படும் போது என்ன நிலைமை? டிபெண்டிங் ஆன் சம்படி. நீ சோம்பேறியா இருந்தா உன் லைஃப்ல யூ வில் டிபெண்ட் ஆன் சம்படி. பணத்துக்கு ஒரு ஆளை நீ டிபெண்ட் பண்ணுவ, ஜெபத்திற்கு ஒரு ஆளை நீ டிபெண்ட் பண்ணுவ, உன் வேலைக்கு ஒரு ஆளை நீ என்ன செய்வ, நீ டிபெண்ட் பண்ண வேண்டிய பரிதாபமான வாழ வரும். ஆண்டவர் யாரையோ சார்ந்து வாழும்படியாக நம்மை அழைக்கவில்லை, அவரை சார்ந்து வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் கரங்களை ஆமென்னு சொல்லி சொல்லுங்க. நான் யாரையோ எங்க டேடி மம்மியை சார்ந்து இல்லை, உங்க அப்பா அவர்கள பெரிய ஆளா இருக்கலாம், அவரை சார்ந்து என் வாழ்க்கை கிடையாது. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு படிப்பு, எனக்குன்னு ஒரு வேலை. ஒரு காலம் வரும்போது
இவருடைய பையன் அப்படின்னு சொன்ன காலம் போய் இவருடைய அப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் என்ன செய்யணும், வரணும். ஸோ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு சொல்லி ஒரு பெயர், ஒரு நேம், எனக்குன்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், எனக்கு என்று சொல்லி ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, இதெல்லாம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணணும் இந்த வாலிப வயதில். இல்லைன்னு சொன்னால் டிபெண்டன்ஸ்லேயே வாழ்ந்துட்டு போயிடும். டிபெண்டன்ஸ்லேயே சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த சாப்பிட உட்காந்துருப்பான், தண்ணி கூட எடுத்துகிட்டு உட்காந்து, தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா நீ போமா, இல்லைன்னா சோம்பேறி. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்ட்டு ஒரு வேலை சொன்னால் நாய் என்ன செய்யுமா, நாய் வாழை ஏவுமாங்க. பழமொழிக்கு வால் தனியாக போய் செய்யாது. ஆனால் இப்போ நீங்கள் 15 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான், டே இந்த 4 பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா அவன் 9 வயசு பொண்ணுகிட்ட பையன்ட்டு சொல்லுவான், நீ போய் எடுத்துகிட்டு வாடா அப்படிமா. சொல்கிறேன் இவன் இந்த பழக்கம் தான் என்ன வரும், இது எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன், இது தப்பு நான் சொல்லலை. இப்படி எல்லாம் டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் அப்படியே டிவி முன்னாடி உட்காந்துட்டு மம்மி பிரேக்ஃபாஸ்ட், மம்மி காஃபி, மம்மி தண்ணி, இப்படி சொல்கிற இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். இல்லைன்னா இப்போ தெரியாது, நீ கல்யாணம் ஆகி உன் வாழ்க்கையில் மிடில் ஸ்டேஜுக்கு போகும்போது யூ வில் ரியலைஸ், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ யாரையோ டிபெண்ட் பண்ணுற போல என் வாழ்க்கை நம்ம ஃபேமிலிஸில் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்துருக்கேன், நம்மளோட ஃபேமிலிஸாக நல்லா இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க, டிபெண்டன்ஸ் நிறைய பேர், யாரையோ எதிர்பார்த்து இருக்கிற ஆட்கள் இருக்காங்க, பார்த்தா கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குற ஆட்கள், பரிதாபமான ஆட்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 4வது கடைசி இன்னொரு வார்த்தை, மத்தேயு 25 பாருங்க, 25, 28 ஆண்டவர் அழகாக ஒரு ஓமையை குறித்து அங்கே என்ன செய்திருக்கிறார். 25 சாப்டர் 25, 28 நம்ம வாசிக்கிறோம். அவனிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு என்னது இருக்கும், உண்டா இருக்கும். ஆண்டவர் ஓமை பற்றி சொல்றார். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2, இன்னொருத்தருக்கு 1. 5 வாங்கினவன் போய் 5 சம்பாதிச்சான், 2 வாங்கினவன் போய் 2வது சம்பாதிச்சான். ஆனால் ஒரு தாளந்து வாங்கினவன் சோம்பேறி. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, டைம் வருது, ஆண்டவர் எஜமான் கூட்டு விடுறாரு, அவன் ஒருத்தர் சொல்கிறான் சந்தோஷமாக இருந்தாங்க, எக்ஸ்ட்ரா 5, எக்ஸ்ட்ரா 2 கொடுக்குறான். இவனை கூட்டி இவன் எக்ஸ்ட்ரா 1 கொடுப்பான்னு நினச்சாரு. இதை என்னப்பா பண்ணான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள எஜமான் என்று அறிந்து நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். சொல்கிறாரு, நீ கொண்டு போய் பேங்க்கில் போட்டிருந்தா கூட ஒரு இன்ட்ரெஸ்ட், சின்ன இன்ட்ரெஸ்ட் அது கிடச்சிருக்குமே, நிலத்தில் ஏன் பயன்படுத்தாமல் புதைச்சி வச்ச? ஸோ நீங்கள் பாயிண்ட்டை கவனிக்கணும். உனக்கு ஒரு கிருபை நான் கொடுத்தேன், ஒரு தாளந்து கொடுத்தேன், நீ அதை பயன்படுத்தல, வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட. யூ ஹவ் மிஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட. அட்லீஸ்ட் நீ என்ன செய்யலாம், உனக்கு சோம்பேறிப்பா, நீ போய் ஒர்க் பண்ண முடியல, இதை கொண்டு போய் காசுக்காரர், அதாவது பேங்க்ல போட்டிருந்தா ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமே, நான் வரும்போது அட்லீஸ்ட் கூட கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்குமே. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, பணத்துக்காக எஜமான் சொல்ல, அவர் என்ன சொல்லாரு, உனக்கு கொடுத்ததை நீ பயன்படுத்தல, யோசிக்கல, பயன்படுத்தல, தோண்டி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம தோண்டி, அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணிருக்கலாம், இதை கொண்டு போய் இன்னொருத்தனை கொடுத்து நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ரிப்போர்ட் வாங்கி கொண்டு என்கிட்ட நீ கொடுத்துருக்கலாமே. ஒண்ணுமே பண்ணல. கடைசியில் என்ன வந்துச்சு, இவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போடுங்கிறாரு. பனிஷ்மெண்ட், ஸ்லோத்ஃபுல்னஸ் will lead us to get punishment. ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருப்பாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு, ஆனால் ஒரு நாள் நம்மளை பனிஷ் பண்ணுவார். ஆண்டவர் பனிஷ் பண்ணுவார். இடது கை பிரிப்பார், வெள்ளாடு செம்மறியாடு பிரிப்பார். வலது பக்கம் இருக்கிறவங்க பார்த்து நீங்கள் போங்க பாரு, இடது பக்கம் இருக்கிறவங்க பார்த்து அனுப்பிடுவார். என்ன பண்ணு. ஸோ இந்த 4 காரியங்கள் கடைசியாக ஒரு பார்ட் சொல்லி நம்ம ஜோமனி ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிருவோம். ஜோமனி நம்ம படிக்க போகிறோம். ஹவு டு ஓவர் கம், ப்ராக்டிக்கலாக சில காரியங்கள் சொல்ல போகிறோம். ஹவு டு ஓவர் கம், இதை எப்படி மேற்கொள்வது, ஒரு 5 பாயிண்ட் வேகமாக சொல்லிடுறேன். நம்பர் 1, ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹார்ட். ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹார்ட். கடுமையாக உழைப்பதற்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் அதை பிளான் பண்ணுங்க, கடுமையாக உழைக்கணும். அதை கடுமையான 24 ஹவர்ஸ் உங்களை நான் உழைக்க சொல்லலை. உங்கள் வேலைகளை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்ய பாருங்கள், ஹார்டாக ஒர்க் பண்ண பாருங்கள், டைமை யூஸ் பண்ண பழகுங்க. சும்மா அப்படி வீட்டில் என்ன பண்ண சொல்லி தெரியாது, எதையாவது ஒன்று பண்ணுங்க. ஒரு மியூசிக் கற்றுக்கலாம், இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், வீடை க்ளீன் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், பைபிள் எடுத்து வாசிக்கலாம், இன்னொரு புக்கு வாசிக்கலாம், ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும். நம்பர் 1. 2வது, பிளான் யுவர் டைம். பிளான் யுவர் டைம். பாருங்க, இப்போ நீங்கள் ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் ஃபவுண்டர், அவர் இந்த 24 ஹவர்ஸை 3ஆக பிரித்து வச்சுருந்தாராம். 3 hours, 3 8 hours. ஒரு 8 hours டு ஸ்பெண்ட் வித் காட். 8 மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். அதாவது ஆண்டவருக்கு அந்த 8 மணி நேரம். ஏன்னா அவர் ஃபுல் டைம் பாஸ்டர். அவர்
மெத்தடிஸ்ட் சர்ச் பாஸ்டர். இன்னொரு 8 மணி நேரம் தூங்குறது, மற்ற காரியங்களை செய்கிறது. அடுத்த 8 மணி நேரம் ஃபேமிலி வேலைகள். பாருங்க, அப்படி பிரிச்சாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிளான் யுவர் டைம், பிரேக் இன்டு ஸ்மால் செக்மெண்ட். சின்னதாக ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீ தூங்குற, 8 மணி நேரம் தூங்கு. 10 மணி நேரம் தூங்காதீங்க, 8 hours தூங்கு. ஓகே, மீதி என்ன இருக்குது, 16 hours இருக்குது, அதை போடுங்க. 16 hours பிரிங்க. அதில் ஆண்டவரோடு செலவழிக்கிற ஒரு நேரம் இருக்கணும். ஜெபத்துக்கு, ப்ரேயர் 1 மணி நேரம் உனக்கு ஜெபம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ½ hour ஜெபம் பண்ணு. ஸ்டார்ட் வித் ½ hour, ஸ்டார்ட் வித் 15 minutes அட்லீஸ்ட். உனக்கு ஒரே நேரத்தில் உட்காந்து எனக்கு ½ hour ஜெபம் பண்ண முடியல, 2 15 minutes ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஒரு 15 minutes, ஈவினிங் ஒரு 15 minutes, நைட்டு ஒரு 15 minutes, முடிஞ்சு போச்சு. 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்களே. அது 10 minutes-ஆ 10 minutes-ஆ ஒரு 5 தடவை 6 தடவை ஜெபம் பண்ணுங்க. 1 hour ஈஸியாக என்ன செஞ்சிடும், வந்துடும். ஸோ ஆண்டவரோடு கூட செலவழிக்கிற நேரம், உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரம், உங்கள் பேரண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற நேரம், உங்களுடைய கேரியர் கல்வி சம்மந்தப்பட்ட அல்லது வேலை சம்மந்தப்பட்ட நேரம், இப்படி 4ஆக பிரிக்கணும். பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம், ஜெபம் பண்ணுற ஒரு ½ hour அல்லது 1 hourனு போடுங்க. 1 hour பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ண. அதை 1 hour 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ உங்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து அதை ஸ்மால் செக்மெண்ட் பிரிக்கலாம். காலைல ½ hour, மதியானம், நைட்டு. ஓகே, அடுத்து என்னுடைய கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் இதுக்கு இருக்குது அல்லது வேலை இதுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு 1 hour. சில பேர் பேரண்ட்ஸே பேச மாட்டாங்க, கிளாஸ் முடிஞ்சது செல்லையே நோண்டிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, வீட்டில் சில சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஷெட்யூல் போடுங்களேன். இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஷெட்யூல் போட்டு, இந்த நேரத்தில் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறதுல கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இதை பண்ணுவேன் இன்னைக்கு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 5 to 6 ஜோம் பண்ணுவேன் அப்படி நீங்கள் நினச்சி ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சின்னு வைங்க. பிசாசு சொல்லுவான், அதான் நீ ஜோம் பண்ணுன்னு போட்டு தான் டைம் போயிடுச்சே, பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம போயிடுவோம், விட்டுருவோம். அப்படி அது கிடையாது. அதனால் 5 to 6 ஜோம் பண்ண போட்டுட்டு ஜோம் பண்ணலன்னா ஓகே ஸ்தோத்திரம், ஜோம் பண்ண வேண்டாம். லாக்டவுன், எங்கள் ஃபேமிலியில் லாக்டவுன், எல்லோரும் 24 hours ப்ரேயர், ஆளுக்கு 1 hour. அப்புறம் நைட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், ஓகே நைட்டு 12 முடிச்சிடும். எல்லாம் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, சின்ன பசங்க வர எல்லாம், சின்ன பசங்க கூட அட்லீஸ்ட் ஒரு ½ hour தான் ஜோம் பண்ணணும். உங்கள் டைமை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரும் பண்ணாங்க. அப்புறம் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு, ஸோ இந்த ஃபேமிலி குரூப் உண்டு, அதில் ஒருத்தன் போட்டிருக்கிறான், ஒரு பையன், குட்டி பையன் தான். இப்போ தான் ரிலாக்ஸேஷன்லாம் வந்துட்டுலாம், இப்போ இனிமேல் ஜோம் பண்ணணுமா, முடிச்சிடலாமா ப்ரேயரை அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், நமக்கு அது ஆர்வமாக செய்கிற ஒன்று. ஸோ லாக்டவுனுக்காக ஜோம் பண்ணால் இப்போ எல்லாம் ஓரளவு ஸ்லோலி கம்மிங் பேக் டு நார்மல், ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை, ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, 1 மணி நேரம் ஆண்டவருக்கு, 1 மணி நேரம் ஃபேமிலிக்கு, அப்படி பிரிங்க. டைம் போடாமல் நீங்கள் ஜென்ரலாக என்ன செய்யுங்க, பிரிச்சு வைங்க. பிளான் யுவர் ஒர்க். சில கார்டனிங், உங்கள் வீட்டில் கார்டன் இருந்தால் பண்ணுங்கள். ஆக பெரிய வீடாகணும் அவசியம் இல்லை, சும்மா ஒரு இதில் ஒரு வீட்டுக்குள்ளே வைங்க, ஒரு சின்ன செடியை கொண்டு வந்து வைங்க, செடியை கொண்டு வந்து வைங்க. என்ன ஒரு ஹாபிஸ் ஏதாவது பண்ணுங்கள், இப்படிலாம் நேரம் செலவழிக்கணும். 3வது, ஹேவ் ஸ்மால் கோல்ஸ் அண்ட் ட்ரை டு அச்சீவ் இட். சின்ன நோக்கங்களை வைங்க. கோல்னா நான் IAS ஆஃபீஸர் ஆக வேண்டும், அது அப்போ காலேஜ் போகும்போது பார்த்துக்கலாம், அதை இப்போ கோச்சிங் சென்டர் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ சோம்பேறியாக உட்காந்துருப்போம். இல்லை, சின்ன கோலை வைங்க. இந்த மாதத்தில் ஒரு புக்கு படிப்பேன், அது ஒரு கோல். 40 days பைபிள் வாசிக்கலாம், 10 days வாசித்திருக்காங்க ஆட்கள், 20 days வாசித்திருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதத்தில் ஒரு 10 புக்கு அல்லது ஒரு 100 சாப்டர் வாசிக்க போகிறேன், அல்லது ஒரு 25 சார் உங்களுக்கு ஏற்ற, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 25 சாப்டர் வாசிக்க போகிறேன். ஹேவ் அ ஸ்மால் கோல். இந்த மாதத்தில் ஏதாவது டிராயிங்கில் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன், அல்லது எனக்கு என்னுடைய ஹாபி ஏதோ டிராயிங்காக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், நான் அதில் ஏதாவது 1-2 செய்ய போகிறேன். ஸோ யூ கேன் டைவர்ட் யுவர் மைண்ட். எப்போவுமே படிக்கணும், எப்போவுமே பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ ஹேவ் அ ஸ்மால் கோல். சொன்னேன், இந்த மாதத்தில் ஒருத்தருக்காவது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏசப்பா பற்றி சொல்ல போகிறேன், அல்லது பைபிளை பற்றி சில பாயிண்ட் ஏதாவது என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். 4வது, டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் டு பி பர்ஃபெக்ட். இஃப் யூ ஃபெயில் தென் ஸ்டார்ட் அகைன். நான் ஏதாவது முதல் அந்த கொட்டேஷன்லேயே சொன்னேன், ரொம்ப பூரணமாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பண்ணால் அப்படி பண்ணணும் சார் பாஸ்டர், இல்லாட்டி பண்ணக்கூடாது, இவெல்லாம் பண்ணவே மாட்டான். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பர்ஃபெக்ஷனிசம். அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுறீங்க, திட்டம் பண்ணுறீங்க, தோற்று போயிட்டீங்க, பிரச்சனை இல்லை, எழும்பி நில்லுங்க, திரும்ப என்ன செய்யுங்க, எழும்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த பலன் என்ன செய்வார், தருவார். கடைசியாக, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கவனச்சிதறல்களை தவிர்த்து விடுங்கள். கவனச்சிதறல்களை என்ன செய்யுங்க, நீங்கள் தவிர்த்து விடுங்க. ஆண்டவர்கிட்ட அதை என்ன சொல்லணும், நம்ம சொல்லி, ஆண்டவரே என் கவனங்கள், என் மனசு வேற எங்கேயோ போகாதபடிக்கு, சிதறாதபடிக்கு, ஒரு ஃபோக்கஸ்டு ட்ராக்ல நான் ஓடாமல்
எனக்கு வர இச்சைகளோ, பாவங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்போ, சேட்டிங்கோ, சோஷியல் மீடியாவோ, ஆண்டவரே என் மனசோ, ஆண்டவரே அது ஒரு அன்பு, தவறான அன்புகளோ, இன்ஃபேச்சுவேஷனோ, இப்படி ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என் வாழ்க்கையில் வராதபடி நீ காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபை தருவார். வாட்ச்மேனி சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆஃபன் வாட்ச்மேனி ஒரு நல்ல புகழ்பெற்ற தெய்வ மனிதன், சைனா தேசத்தில் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆஃபன் த சில்ட்ரன் ஆஃப் காட் cannot ரைஸ் அப் டு ஆன்சர் த லார்ட்ஸ் கால் டு சர்வீஸ் சிம்பிளி பிகாஸ் தோ தியர் ஃபிசிக்கல் கண்டிஷன் இஸ் குட், தியர் ஃபீலிங்ஸ் ஆர் லோ, cold and reluctant, or even when their emotions are quite high, passionate and willing, they find themselves unable to serve the Lord because now the body reacts lazily. The disciples found themselves in precisely that situation in the garden of Gethsemane. அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு பிசிக்கல் கண்டிஷன், ஆண்டவருடைய அழைப்பிற்கு நிறைய பேர் பதில் செலுத்த முடியல. ஏன்னா உங்க பிசிக்கலா நல்லா இருக்கும்போது யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் லோ, கோல்ட் அண்ட் ரிலக்டன்ட். உங்க உணர்வுகள் எல்லாம் ரொம்ப தாழ்வாக அல்லது அப்படியே கூலா அல்லது ஒரு அப்படி எதிர்ப்போடு கூட இருக்கிறது. பட் ஒரு டைம் வருது, உன் உணர்ச்சி ஹை ஆகுது, ஒரு பேஷன் வருது, ஒரு வாஞ்சை வருது, ஒரு விருப்பம் வருது ஆண்டவருக்கு அதையா செய்யணும்னு சொல்லி. பட் யுவர் ஃபிசிக்கல் பாடி இஸ் வீக். அந்த டைம் வரும்போது உன் சரீரம் உனக்கு என்ன செய்யலை? ஒத்துழைக்கல. அப்போ நீ என்ன செய்யணும்? இந்த வாலிப வயதில் நல்லா பாருங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற நிறைய பேர் வாலிப வயதில் தொடப்பட்டவர்கள், வாலிப வயதில் நான் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவங்க. நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டோட கேட்குறோம், கண்களை மூடி இருக்கிற இடங்களை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளங்கள், சோம்பேறித்தனத்தினுடைய விளைவுகள், சோம்பேறித்தனத்தை மேற்கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோம். எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்க, முடிஞ்ச முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க, கொஞ்சம் கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்த்தது கேட்போம். சோம்பேறி என்கிற பாவம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். எல்லாரும் பயபக்தியோடு கூட ஜெபம் பண்ணுங்க. சோம்பேறி என்கிற பாவங்கள் எங்களை விட்டு போவதாக, சோம்பேறித்தனம் என்கிற மன சிந்தனைகள் எங்களை விட்டு அகன்று போவதாக, நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க, இந்த பாவங்களை மேற்கொள்ள ஆண்டவரை வழங்கி உதவி செய்வீராக. இந்த சோம்பேறித்தனத்தினால் வருகிற அபாயகரமான விளைவுகளை இந்த காலை வேளையில் நாங்கள் விளங்கி கொண்டோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்களுக்கு கிருபையாக இறங்குவீராக. நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள சோம்பேறித்தனங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளிலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரப்பட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீடுகளை ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனங்களை குறித்து வச்சு தொடர்ந்து தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த சோம்பேறித்தனம் என்கிற பாவங்களிலிருந்து வெளிப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இப்படிப்பட்ட சோம்பேறித்தனம் என்கிற பாவங்களில் சிக்கி இருப்பார்கள் என்று சொன்னால் நீர் அவளை விடுவித்து அந்த பாவங்களை அவளுக்கு மன்னித்து வெளியே கொண்டு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற அபிஷேகத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 2021 வருஷத்தின் எஸ்எஃப்சி ப்ரோக்ராம் இவ்வளவு அழகாக நடத்தும்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு சோம்பலின் பாவம் என்கிற தலைப்பின் கீழிலே தேவ செய்தி அளித்த ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். தமிழ் பிரதேச எஸ்எஃப்சி கமிட்டிக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் கேட்டதான இந்த செய்தியின் மூலமாய் சோர்வினால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற பாவங்களை நாம் விட்டு, அதனால் உண்டாகிற பலவீனங்களை நாம் விட்டு ஒரு புது பலனை பெற்று கர்த்தருக்கென்று நாம் இலங்கி பிரகாசிக்க, கர்த்தருக்கென்று நாம் பயன்பட, கர்த்தரால் பயன்படுத்தப்பட இந்த வேளையில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். என்னில் இருக்கிறதான சோர்வு, அந்த சோர்வினால் சோம்பலினால் உண்டாகிறதான பாவமான கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றி என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? கேட்போம். தம்பிமார், தங்கச்சிமார், ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாம் ஒருமித்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஒரு அபிஷேகம் வெளிப்படுவதாக. அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக, அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. சோம்பலினால் உண்டாயிருக்கிறதான பலவீனங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டும். இயேசுவ நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்திட வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே, ஆமென். ஆண்டவர், இந்த வேளையில் நாங்கள் உமக்கு நன்றிகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த 2021 வருஷத்தின் எஸ்எஃப்சி புரோகிராம்களை இவ்வளவு ஆசீர்வாதமாய் நடத்த
இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலும் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தி ஆமென் எங்களுடைய எஸ்எஃப்சி ஊழியங்கள் மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகத்தக்கதாக செய்து கொண்டிருக்கிற எல்லா தேவ செயலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சோம்பலினால் உண்டாகிற பாவம் என்கிற தலைப்பின் கீழிலே எங்களுடைய வாழ்க்கையில் பலனடைய முடியாதபடி வளர முடியாதபடி காணப்படுகிற அந்த குறைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அவைகளை விட்டு வெளிவரவும் நல்ல தேவ செய்தி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வல்லமைக்காகவே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஆவிக்குரிய நிலைமையில் அன்பின் ஆண்டவரே சரீர பிரகாரமான நிலையில் சிந்தையின் மூலமாய் உண்டாகிற எல்லா சோம்பலின் ஆவிகளும் உடைய பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் பலப்படுத்தப்படுவார்களாக. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு பலனை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதன் மூலமாய் தாங்கள் படிக்கிற ஸ்கூலிலும் கல்லூரிகளிலும் அவர்கள் செல்கிற எந்த இடத்திலும் அன்பின் ஆண்டவர் உம்முடைய மகிமையை குறித்து உம்முடைய பலனை குறித்து தாங்கள் பெற்ற ஆவிக்குரிய அந்த பலனை அவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இந்த வேலையில கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தலைவர்களுக்காக நல்ல செய்தியாளர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சேனல் மூலமா இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆவிக்குரிய நிலைமையில் பலனடைவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சகல துதியும் கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு விசேஷமாய் எஸ்எஃப்சி ஊழியங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரிய பரியந்தம் காணப்படுவதாக. ஆமேன், ஆமேன். மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாளை தினம் தொடர்ந்து இந்த புரோகிராமுக்கு நீங்கள் அட்டெண்ட் ஆகவும் அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை குறித்து அறிமுகப்படுத்தி அவர்களையும் கூட இந்த புரோகிராம்களிலே இணைத்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக அவர்களுக்காக ஜெபிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு சொல்லி ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.